அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லையில் கார் பேனட்டில் வைத்து இருசக்கர வாகன ஓட்டியை இழுத்துச் சென்ற விவகாரத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் காந்திராஜன் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா. இந்த எஸ்எஸ்ஐக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். திருநெல்வேலி டவுனில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் ஒன்று மோதியில் விபத்து ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பைக் உரிமையாளர் தனது பைக் மீது மோதிய காரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது காரை ஓட்டியவர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் காந்திராஜன், பைக் உரிமையாளர் ஆகிய 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் அங்கு பொதுமக்கள் கூடிவிட்டதால் வாக்குவாதத்தை நிறுத்திய எஸ்ஐ தனது காரை எடுத்து செல்ல முயன்றால், ஆனால் காரை எடுக்க விடாமல் பைக் உரிமம் நியாயம் வேண்டும் என்று வலியுறுத்தி காரின் பேனட் முன்பக்க பேனட் மீது நின்று தடுத்து முயன்றார். அந்த நேரத்தில் எஸ்ஐ காரின் வேகத்தை அதிகரிக்க பைக் உரிமையாளர் காரின் பேனட் மீது படுத்துக் கொண்டார். இருந்தும் காரை நிறுத்தாமல் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் அவரை பேனட் மீது தொங்க விட்டு இழுத்துச் சென்றார். காரின் முன்பக பகுதியில் தொங்கிக் கொண்டே உயிர் காக்க கூச்சலிட்ட அந்த நபரின் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறை அதிகாரி இவ்வாறு பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் நடந்து கொண்ட விவகாரம் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிறப்பு உதவி ஆய்வாளர் காந்திராஜனை ஆயுதப்படைக்கு மாற்றியுள்ளதாகவும் அவரை இடைநீக்கம் செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் பிரசன்னகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் உரிய விசாரணை நடத்தப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டுமின்றி குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என உறுதிபட தெரிவித்துள்ளார்.